இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 58 காலை 5 6:30 7 முகூர்த்தம் நேரம் என்பதால் அனைவரும் 4 மணிக்கு எழுந்து தயாராகி கொண்டிருந்தனர். மதுவை எண்ணெய் வைத்து தலை குளிக்க வைத்தவர்கள் மணமகன் வீட்டு சார்பாக கொடுக்கப்பட்ட அரக்கு சிவப்பு நிற கல்யாண பட்டு புடவையை கட்டி அழகு நிலைய பெண்கள் உதவியுடன் தயார்படுத்தி கொண்டிருந்தனர். அபியோ அடர் ரோஸ் கலரும் இளம் ரோஸ் நிறமும் கலந்த லெஹாங்காவில் மிதமான ஒப்பனையில் தேவதையாக தயாராக நிலா அடர் பன்னீர் ரோஜா நிறத்தில் நீல நிற பார்டர் வைத்த பட்டு புடவையிலும் கொடி தங்க நிறத்தில் நீல நிற பார்டர் வைத்த பட்டு புடவையிலும் சுதா மயில் பச்சை நிறத்தில் நீல நிற பார்டர் வைத்த பட்டையும் கட்டிக்கொண்டு மிதமான ஒப்பனையில் தேவதைகளாக தயாராகி கொண்டிருந்தனர். வாணிக்கு சிவப்பு நிற பட்டல் நீல நிற பார்டர் கட்டியது. பார்வதிக்கு மாம்பழ நிற பட்டல் நீல நிற பார்டர் வைத்தது. வள்ளியம்மைக்கு ஊதா நிற பட்டல் நீல நிற பார்டர் கட்டியது. எல்லோருக்கும் ஒரே டிசைனில் ஒரே நிற பார்டர் வரும்படி எடுத்திருந்தார் வாணி. அவர்களின் புடவைக்கு பொருத்தமான நிறத்தில் அவரவர் துணைகளுக்கு பட்டு சட்டையும் வேட்டியும். யாழுக்காக எடுத்திருந்தது கடல் வண்ண பச்சை நிறத்தில் நீல நிற பார்டர் போட்டது. ஆனால் அவளோ அதை கட்டாமல் மகள் அவர்கள் திருமணத்திற்கென மகள் ஆசையாக வாங்கிய நீல நிற புடவையை கட்டி கொண்டிருந்தாள். ஏண்டி உங்க கல்யாண புடவையை கட்ட இப்ப கல்யாணத்துக்கு எடுத்தது கட்டலையா என்றாள் நிலா. இந்த புடவை நாங்க ஆசையா கல்யாணம் பண்ணிக்கும் போது கட்டிக்கணும்னு எடுத்தது. ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த சந்தோஷம் இல்லை. இப்ப எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கு. இப்ப இதை கட்டிக்கணும்னு தோணுது நிலா என்று தோழியிடம் சொன்னவள் முழுதாக தயாராகி வெளியே வந்தாள். எப்போது அவள் வெளியே வருவாள் என காத்திருந்த மகிழனால் அவளை விட்டு கண்களை நகர்த்தவே முடியவில்லை. அவன் ஆசை வாங்கி தந்த பட்டுடுத்தி அதற்கு பொருத்தமாய் கை நிறைய கண்ணாடி வளையல்களும் அதனோடு சேர்த்து பார்டராய் மெல்லிய தங்க வளையல்களும் அணிந்திருந்தாள். லேசாக முகத்திற்கு மஞ்சள் குளித்து மிதமான ஒப்பனையில் இருந்தால் நெற்றியின் மத்தியில் மிளகளவில் ஒரு பொட்டு வைத்து அதற்கு மேலே சிறுகோடாய் சந்தன கேற்று நெற்றி வகிட்டில் சூடிய குங்குமம் அவனை கொள்ளையிடுவதாய் கண்களுக்கு மை தீட்டி உடைக்கு பொருத்தமாய் நகைகள் அணிந்து காலின் கொலுசொலி காதை நிறைக்க பெருமக்குடை ஜிமிக்கி அசைந்தோட ஒரு பக்க தோளில் மல்லிகை சரத்தை வழிய விட்டபடி தயாராகி வெளியில் வந்தாள் யாழ். தேவதையாய் கண்முன்னே வந்து நின்றவளை விட்டு அவனால் பார்வையை அகற்ற முடியவில்லைதான். அப்போதுதான் கவனித்தான் அவன். அவள் கைகளில் கோன் வைக்காமல் அவனுக்கு பிடிக்குமே என்று மருதாணியை அரைத்து வைத்திருந்தாள். சிவந்து கருத்து போகும் கோனை விட கோவை பழம் போல் சிவக்கும் மருதாணிதான் தனக்கு விருப்பம் என ஒரு முறை அவன் யாழிடம் சொல்லியிருக்கிறான். கூடவே அந்த வாசம் அவன் ஆழ சுவாசிக்க நினைக்கும் மனதை நிறைக்கும் வாசம். அதை நினைவில் வைத்து இப்போது அவள் கைகளில் மருதாணி வைத்திருப்பதை பார்த்து அவன் காதல் இன்னும் பெருகியது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் அவளை அணு அணுவாய் ரசித்து பார்த்தபடி நின்றிருக்க வேகமாய் இறங்கி கீழே சென்று விட்டாள் அவள். வேகமாய் அவனும் மணமகன் அறைக்குள் நுழைந்து உடுத்தியிருந்த பச்சை நிற பட்டு சட்டையை கழட்டிவிட்டு நீல நிற சட்டையை அணிந்து கொண்டான். அவளுக்கான புடவை எடுக்கும் போது அவனுக்குமே சேர்த்துதான் எடுத்திருந்தான். இன்று அதை அணிய வேண்டும் என்றுதான் அவனின் மனமும் ஆசை கொண்டிருந்தது. ஏனோ அவளிடம் வாய்விட்டு சொல்லவும் தோன்றவில்லை. சொல்லும் சூழ்நிலையும் இல்லை. ஆனால் அவன் மனம் போல் அவள் உடுத்தி வந்திருக்க உள்ளம் நிறைந்துதான் போனது. அவசரமாக அவனும் கீழிறங்கி சென்று யாழின் பக்கத்தில் நின்று கொண்டான். வாணியும் மற்ற குழந்தைகளோடு சமத்தாய் விளையாடி கொண்டிருந்த தருவை தூக்கி வந்து அவன் கையில் கொடுத்து சென்று விட்டார். ஒரு கையில் தருவையும் மற்றொரு கையால் யாழையும் அணைத்தபடி எங்கும் நகராமல் நின்று கொண்டிருந்தான் அவன். அப்போது ஒருவர் வந்து யாழை பார்த்து யார் என்னவென்று விசாரிக்க, இது யாழினி, என்னோட மனைவி, இது தர்ஷினி, எங்க பொண்ணு என நிறைவான புன்னகையோடு அறிமுகப்படுத்தி வைத்தான். என்னப்பா கல்யாணமாகி பொண்ணே இருக்குங்கிற, எங்களுக்கெல்லாம் உன் கல்யாணத்துக்கு சொல்லக்கூட இல்லை என்றார் கேலியாய் அவர். அது மாமா, இவ என் அத்தை பொண்ணுதான். 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும். எங்க அத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு தவறிட்டாங்க. அதனால சிம்பிளா அப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ இருந்த சூழ்நிலை பெருசா யாருக்கும் சொல்ல முடியல என்றான் உண்மையும் பொய்யும் கலந்து நம்பும்படி. அப்படியாப்பா, ஏதோ நல்லா இருந்தா சரி, ஆயுசுக்கும் ஒரு குறையும் இல்லாம இன்னைக்கு மாதிரி
என்னைக்கும் சந்தோஷமா நல்லா இருங்க என வாழ்த்திவிட்டு தான் நகர்ந்தார் அவர். அதுவரை அவனையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் புரிந்தது, அவ்வளவு அவசரமாக தருவையும் தூக்கி கொண்டு தன் பக்கத்தில் எதற்கு வந்து நிற்கிறான் என. அவர்களை பார்த்த எல்லோரும் அதே கேள்வியை கேட்க அவனும் சளைக்காமல் எல்லோருக்கும் அதே பதிலை சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் மட்டுமல்லாது வாணியும் மூர்த்தியும் கூட அவன் கூறியதையே கூறி அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் யாழையும் தருவையும் அறிமுகப்படுத்தியும் வைத்தனர். ஆக மொத்தம் இப்படி சொல்வான் என அவளை தவிர அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஒரு வழியாக முகூர்த்த நேரம் நெருங்க மதுவின் விருப்பப்படியே யாழ் நாத்தி விளக்கு பிடித்து பிரபா கட்டிய திருமாங்கல்யத்தில் 3வது முடிச்சான நாத்தி முடிச்சையும் யாழை போட்டாள். சுற்றமும் நட்பும் சூழ எல்லா ஆசையுடனும் மிஸ் மதுமதியை மிஸ்ஸஸ் மதுமதி பிரபாகரன் ஆக்கி கொண்டான் பிரபா. அடுத்தடுத்த கல்யாண சடங்குகளும் நடைபெற அனைவரும் மனதார மணமக்களை வாழ்த்தி சென்றனர். மகிழன் யாழுடனே இருந்தானே தவிர அவளை பார்க்கவும் இல்லை, அவளுடன் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. அவள் பேசியும் பதிலில்லை. அவள் தான் பேசி பேசி அழுத்து சலித்து ஓய்ந்து போனாள். அவனின் கோபம் அவளை அதிகமாகவே வருத்ததான் செய்தது. கவலையும் வருத்தமாய் அடிக்கடி அவன் முகம் பார்த்து தவித்து நிற்க அவனோ அவள் பார்க்காத நேரங்களில் அவளை மட்டுமே கண்களில் நிறைத்து சிரித்தபடி ரசித்து நின்றான். விடாது தொடர்ந்தது அந்த கண்ணாமூச்சி ஆட்டம். ஒரு வழியாக அனைவரும் ஒருவர் பின் ஒருவராய் மணமேடை ஏறி புது தம்பதிகளுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டு சாப்பிட நகர்ந்தனர். வீட்டாட்கள் எல்லோருக்குமே விருந்தினர் கவனிக்கத்தான் சரியா இருந்தது. மகி, பொண்ணு ரூம்ல பட்டுப்புடவை இருக்கு பாருப்பா, பார்த்து எடுத்துட்டு வரியா? முறை செஞ்சவங்களுக்கு வச்சு கொடுக்கணும். அவசரமாய் மகனிடம் வந்து சொல்லி சென்றார் வாணி. அவனுமே புடவைகளை எடுக்க மாடிக்கு விரைந்தான். அதற்கு மேல் அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்பதை உணர்ந்து கொண்டாள் போல அவளுமே அவனுடன் விரைந்தாள். அவன் அறைக்குள் நுழையவுமே பின்னாலேயே உள்ளே சென்று வேகமாய் கதவை சாற்றினாள். அவனுக்கா அவள் பின்னாலேயே வருவது தெரியாது? சரியான கள்ளன். என்னதான் செய்கிறாள் பார்ப்போம் என்ற எண்ணம். ஏய், இப்ப எதுக்கு கதவு சாத்துற? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும், நகர் அப்படி என அவளின் தோல் பிடித்து நகர்த்தி விட்டு கதவை திறக்க போனான். சரி போ என்றவள் கதவின் மீது சாய்ந்து நின்று கொண்டாள். போனா வழிய விடு எருமை என்றான் இதழ்களுக்குள் சிரிப்பை அதக்கியபடி கண்களால் முறைத்து. முடியாதுடா, என்னடா பண்ணுவ என்றால் தெனாவட்டாய் இடுப்பில் கை வைத்து ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி அவள். விளையாடாதடி, கீழே நம்மளை தேடுவாங்க, நீ நகர மொத என்றவனுக்கும் வெளியேறும் எண்ணம் இல்லை. அவளை விட்டு நகரும் எண்ணமும் இல்லை. நகர முடியாதுடா, என்னடா பண்ணுவ? நானும் பார்க்குறேன், ரொம்ப ஓவரா தான் போற. மிஞ்சினா கொஞ்சிற, கொஞ்சினா மிஞ்சிற, என்னங்கிறேன் என்றபடி புடவையை இழுத்து இடுப்பில் சொருகி கொண்டு அவனை நெருங்கி நின்று அதட்டல் குரலில் கண்களை உருட்டினாள் அவள். வேணா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன், ஒழுங்கா வழி விடு, இல்ல அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்றபடி அவன் பின்னால் நகர. கோபமா இருக்க மூஞ்ச பாரு, ஏதாவது உன்னையாவது உருப்படியா செய்ய தெரியுதா உனக்கு? கோபமா இருக்கானா? கோபமா? அப்புறம் எதுக்குடா வச்ச கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு இருக்க? இன்னுமே அதே அதட்டல் குரலில் அவனோடு சேர்ந்து முன்னால் அடியெடுத்து வைத்தபடி அவள். நான் அங்க பக்கத்துல நின்ன கவிய பார்த்தேன், ஒன்ன இல்ல அடங்கிய குரலில் சொன்னபடியே பின்னால் நகர்ந்தான் அவன். அவள் அதட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்து போகிறவன் தான் அவனும். ஓ அப்படிங்களா சார், அப்ப யாரை பார்த்து பச்சை சட்டைய மாத்திட்டு நீல கலரில் போட்டு வந்தீங்களாம்? கேள்வியாய் புருவங்களை ஏற்றி இறக்கி மிரட்டலாய் கேட்டாள் அவள். நம்மளை எப்போ பார்த்தா இவ? பார்த்த மாதிரியே காட்டிக்கலையே என நொடி நேர யோசனை தான் அவனுக்கு. நான் கேட்கிறேன், நீ என்னடா வாயை மூடிட்டு நிற்கிற? எப்படி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா என்றாள் அவனை கண்டு கொண்ட பாவனையில். ஐய, உண்மையை சொல்ல நான் என்னத்துக்கு யோசிக்கணும்? அது அந்த சட்டை என்றவனுக்கு சமயத்தில் எந்த பொய்யும் கை கொடுக்கவில்லைதான். அததான் அந்த சட்டையை தான் ஏன் மாத்தினு கேட்குறேன். அதில் ஏதோ கரை இருந்துச்சு அதான் என்றான் சலிப்பாய் அவன். அப்படியா, என்ன கரை? விட்டேனா பாரு என்று அதிலேயே நின்றாள் அவள். அது அது மஞ்சள் கரை என்றான் அவன். அச்சோ, என் செல்லத்துக்கு ஒரு பொய் கூட சரியா சொல்ல தெரியல என அவனின் கண்ணம் பற்றி செல்லம் கொஞ்ச நாள் அவள். அவனுக்கா பொய் சொல்ல தெரியாது? அப்படி சொன்னால்தான் இந்த உலகம் நம்புமா? அவன் இன்னும் பின்னே நகர சுவர் தான் இருந்தது. அடுத்ததாய் நகர இடமில்லை. இப்ப என்ன பொய் சொல்லிட்டாங்க?
பொய்யெல்லாம் ஒண்ணுமில்ல என்றான் வீராப்பையவன். ஏதோ டீ காப்பிக்காரனா கூட நம்புவாங்க, மஞ்சக்கரைனா எப்படிடா நம்புவாங்க, ஆம்பளை சட்டையில எப்படிடா மஞ்சள் கரை வரும் என்றாள் அவள் நக்கலாய். நான் என்ன பொய்யா சொல்றேன், கலர் 2 பக்கமும் இருந்துச்சே என்றான் அசட்டு சிரிப்போடு அவன். என்ன மாமா காமெடி பண்றதா நினைப்பா? அப்ப இது என்ன என இப்போது அணிந்திருந்த சட்டையின் இருபக்க காலரில் துளியளவாய் வைக்கப்பட்டிருந்த மஞ்சளை கண்காட்டினாள் அவள். அது அது எல்லா புது சட்டையிலும் இருக்கு, இதை போட்டதுக்கு அப்புறம் தான் கவனிச்சேன், திரும்ப இதுக்கு மாத்தணும்னு தான் என ராகம் எழுதான் அவன். ஆஹா, அப்புறம் என அவனின் கண்களுக்குள் ஊடுருவி பார்த்தபடியே அப்புறம் என்றான் உள்ளடங்கி போன குரலில் தடுமாற்றமாய் அவன். அப்புறம் சொல்லு என அவனை நெருங்கி நின்று ஒற்றை பக்க மீசையை திருகி விளையாடினாள் அவள். இது ஒன்று போதாதா காதல் கொண்ட ஆணின் மனதை கழவை கொள்ள? ஏய், இப்படியெல்லாம் பண்ணாத, அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என்றான் கிசுகிசுப்பாய் கிறங்கிய குரலில் அவன். என்ன நடக்கும் மாமா என்றாள் அப்பாவியாய் அவன் சட்டை பட்டனை திருகிக் கொண்டே அவள். அதற்கு மேல் பொறுக்க முடியாதவனாய் தன்னோடு சேர்த்து அவளை இருக்க அணைத்து கொண்டவன் முத்தத்தை முதலாய் களவாடி கொண்டது அவளின் கண்கள். ஏய், என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா என சின்ன குரலில் ஆடைகள் இல்லா இடையில் அவன் கரத்தால் வருடியபடி ஒற்றை புருவம் உயர்த்தி அவளிடம் குறும்பாய் வினவினான் அவன். தெரியாதே என அவள் இதழ் சுளித்து சொன்ன அலைகள் மயங்கி அவள் இதழ் நெருங்கிய நேரம் கதவை திறந்து கொண்டு சிவ பூஜையில் கரடியாய் வந்து நின்றான் கவி. அவனை பார்த்ததும் மகிழனை விலக்கி கொண்டு யாழ் கீழே ஓடிவிட கவியை முறைத்து கொண்டு நின்றிருந்தான் மகள். நீ இந்த நேரத்தில் இங்கே ரொமான்ஸ் பண்ணுவான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? உன் பொண்டாட்டி தானே பொறுமையாக கூட ரொமான்ஸ் பண்ண, யாரு வேண்டான்னாங்க, அதுக்கு ஏண்டா இப்படி முறைக்கிற என பாவமாய் கேட்ட கவி. வீட்டிலேயே 24 மணி நேரமும் இருப்பானுங்க, அப்பெல்லாம் ஒன்றும் தோணாது, வெளியே வந்தா ஆளாளுக்கு காதல் மன்னன் ஆகிறானுங்க என்றான் முணுமுணுப்பாய். இந்த நேரத்தில் நீங்க கரடி ஆட்டம் வருவனு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்றான் கடுப்பாய் மகி. ஏன் கேட்க மாட்ட என அழுத்து கொண்ட கவி. வாணிமா இல்லை வாணிமா, அவங்க இங்கே பட்டு புடவை வச்சிருக்காங்களாம், முறை செஞ்ச யாருக்கோ வச்சு கொடுக்க, அவங்க சீமந்த புத்திரனை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்களாம். போனவனை 1/2 மணி நேரமா ஆளை காணோமாம், அதான் நான் எடுக்க வந்தேன் என்றான் நீட்டி முளைக்கி ஒரு கட்டை பையில் இருந்த புடவைகளை தேடி எடுத்தபடியே அசட்டு சிரிப்பொன்றை சிந்தியபடியே தலையை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் மகள். வழியுது, தொடச்சிக்கோ என்றவன் அவனை இடித்து தள்ளிவிட்டு புடவையை எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட்டான். மறந்துட்டேன்டா, இன்னைக்கு தானே யாழுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போற, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா என்றான் ஞாபகம் வந்தவனாய் திரும்பி வந்து. பண்ணிட்டேன்டா, எல்லாம் பாக்கா, இப்போ உன் தங்கச்சி அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி என்று அவனோடு இணைந்து நடந்தான் மகள். ஆல் தி பெஸ்டா, எப்பவுமே இப்படி சந்தோஷமா இரு என்றவனுக்கு நண்பனின் மகிழ்ச்சி பெரும் நிறைவை தந்தது. ஒரு வழியாக எல்லா சடங்குகளும் முடிந்து மற்ற வேலைகளும் முடிந்து குடும்பத்தினர் மட்டும் மணமக்களுடன் கடைசி பந்தியில் அமர்ந்து கூத்தும் கேலியும் கிண்டலுமாய் சாப்பிட்டு முடிக்க மணி 10 ஆகியது. உடனே அடுத்த சடங்காக அனைவரும் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பினர். மணமக்கள் மட்டும் தனித்து காரில் வர மற்ற குடும்பத்தினர் அனைவருக்கும் வேன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரும் அவரவர் ஜோடியுடன் அமர கவியும் ஆசையாக நிலாவின் பக்கத்தில் அமர போனான். அவனை இடைத்து தள்ளிவிட்டு நிலா பக்கத்தில் மதி அவள் அருகில் அமர்ந்து கொள்ள, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம், இங்க வாங்க மாப்பிள்ள என நம் மாணிக் பாஷா அவனை இழுத்து தன்னருகே அமர்த்தி கொண்டார். வட போச்சே என்கிற ரீதியில் பாவமாய் மாமனாரையும் நிலாவையும் மாற்றி மாற்றி பார்த்து வைத்தான் கவி. ஆனால் அவனை அவர்கள் இருவருமே கண்டு கொண்டதை போல தெரியவில்லை. யாழின் மடியில் களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்த தருவை வாங்கி தன்னுடன் வைத்து கொண்டார் வாணி. என்னவோ பேத்தியுடன் அத்தனை ஒட்டுதல் அவருக்கு. கேலியும் கிண்டலும் என வேனை கல்யாண களை கட்டியிருக்க, இரவு சரியாக உறங்காததாலும் சில நாட்களாய் இருந்த வேலை பழுவினாலும் தன்னவளை நெருங்கி அமர்ந்து அவள் தோல் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் மகள். அத்தனை சத்தத்திலும் வேனின் குளங்களிலுமே கூட நிறைவான நிம்மதியான ஒரு உறக்கம். அவளும் அவனை தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்து அரவணைத்து அவன் தலை மீது தலை சாய்த்து உறங்கத் தொடங்கினாள். அவளும் நேற்று இரவு பொட்டு உறங்கவில்லை தானே. நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரின் உள்ளமும் தெளிந்த நீரோடை போல் எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியாக அமைதியான உறக்கத்தில் ஆழ்ந்தது. தொடரும்.
அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.